ನಮ್ಮ வீடியோல இன்னைக்கு சிம்பிள் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ಅನ್ನೋದು பார்க்கலாము. அதுக்கு நான் முதல்ல பாடி ஃபேப்ரிக்கு அப்படியே லைனிங்குமே ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். இப்போது லைனிங் வந்து நடுவுக்கு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே மெஜர்மெண்ட் எல்லாமே ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துடுவேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் செஸ்ட் மெஜர்மெண்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல்லு ரவுண்டாக 42 ಇಂಚು. அப்படியே ப்ளவுஸ் லென்த் வந்து நம்மளுக்கு 14 ಇಂಚು. ನೆಕ್ ವಿಡ್ತ್ ಟಾಪ್ ಸೈಡು 2.5 ಇಂಚು, ಶೋಲ್ಡರ್ 3.5 ಇಂಚು, ಆರ್ಮಲ್ ಡೌನ್ 5.5 ಇಂಚು, ஆர்மல் விடுத்து 6 இன்ச்சு. இப்போது நெக் ஓப்பன் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 10.5 இன்ச் இருக்குது. நெக் விடுத்து பாட்டம் சைடு 3/4 ಅನ್ನೋದು நம்மளுக்கு இருக்கும். இப்போ நான் அது ஃபஸ்ட்டு ஸ்கொயரானது மார்க் பண்ணிவிடுவேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு யூ ஷேப் மாதிரி ஓகே ரவுண்டு அது மார்க் பண்ணிவிட்டு திருப்பி மேலே இருந்தால் ஒரு மார்க் பண்ணிவிடுவேன் லைட்டாக கிராஸாக. அது பான் ஷேப்பாக அது மார்க் பண்ணிவிடுவேன். இப்போது நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு அது நம்ம ப்ளவுஸ் கீழே வச்சுட்டு இப்போ என்ன மார்க் பண்ணானோ சேம் அந்த மார்க் மேலே தான் கட்டிங் பண்ணிவிடுவேன். இது கட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு மார்க்கிங்கில் லைட்டாக பெண்ட் இருந்தேன்னா நான் கட் பண்ணும்போது கரெக்டாக 100% கட் பண்ணும். இப்போது நம்ம பாடி ஃபேப்ரிக்கு சைடுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம பேப்பர் கேன்வாஸும் ஒரு இன்ச்சு மாதிரி வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பாடி அப்படியே லைனிங்குமே ரெண்டு சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த அட்டாச்சும் பண்ணும்போது நம்மளுக்கு பாடி அண்ட் லைனிங் ரெண்டுமே ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு மொத்தமாக ரவுண்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் எல்லாமே ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி பாடி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பாடி ஃபேப்ரிக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அது மொத்தமாக ரவுண்டானது கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது நம்மளுக்கு லைனிங் வந்து ரெடி இருக்கும். ஓகே, பாடி எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறதில்ல. இதெல்லாமே கட் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொண்டு சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. லைனிங் எடுத்துக்கிறேன். அது மேலே நம்மளுக்கு முதலே கட் பண்ணோம் இல்லை பேப்பர் கேன்வாஸை வச்சுட்டு இப்போது நெக்கு சைடு நான் அட்டாச்சிங் பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு பேப்பர் கேன்வாஸு கரெக்டாக 1/8 ஆளாக பிடிச்சிட்டு அட்டாச்சிங் பண்ணிவிடுங்க. இந்த அட்டாச்சிங் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு அவுட் சைடு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லை லைனிங்கு அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இப்போது அது ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போது அந்த ஃபோல்டிங் எல்லாம் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு நெக் சைடு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது இல்லையா, அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேப்பர் கேன்வாஸ் ரெடி இருக்கும். ஓன்லி லைனிங் மட்டும்தான் கட் பண்ணணும். இங்கே இது கட் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணி சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பைப்பிங் வந்து நம்மளுக்கு 1 இன்ச் விடுத்து இருக்கும். லென்த் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவுக்கு பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு அந்த த்ரெட் பக்கத்தில் ஸ்டிச்சிங் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட் மேலே வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இதானதுக்கப்புறமா நம்ம இப்போது பேப்பர் கேன்வாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கின்னு அட்டாச்சிங் பண்ணிக்கிறேன். இங்கே அட்டாச்சிங் மார்ஜின் வந்து நம்மளுக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு மார்ஜினாக இருக்கும். கரெக்டாக ஒரே அளவு வரணும். இந்த கர்னரில் எல்லாமே ஒரே அளவு வரும். அந்த மாதிரி பார்த்துக்கணும் அட்டாச்சிங் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக அட்டாச்சிங் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எதுவுமே கட் பண்ணல. கண்டினியூ பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணியிருக்கிறேன் நான். இந்த அட்டாச்சிங் இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாடி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பாடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டாப் சைடு அட்டாச்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பைப்பிங்கு நான் அட்டாச்சிங் பண்ணானோ அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு மொத்தமானது அட்டாச்சிங் பண்ணிக்கோங்க.
இது மொத்தமாக அட்டாச்சிங் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கார்னர் ஷேப் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்குன்னதோ நேச்சிங்கன்னது பண்ணிக்கோங்க 2 சைடுமே. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பேப்பர் கேன்வாஸு உள்ளே போகிற மாதிரி டர்ன் ஆனது பண்ணிவிட்டு, இப்போ பைப்பிங்கோ என்ன அட்டாச்சிங் பண்ணமோ அது பக்கத்துலவே ஒரு ஸ்டிச் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பைப்பிங் ஒரே அளவு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த ஸ்டிச் என்னது பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிக்கொண்டு பைப்பிங் எல்லாமே கீழே பைப்பிங் என்னது நான் அட்டாச்சிங் ஆனது பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஒரே அளவு ஆனதும் அட்டாச்சிங் ஆனது பண்ணிக்கோங்க. இது 1/2 இன்ச்சு மார்ஜின் வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லைனிங் வந்து எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டை. அந்த பைப்பிங் மேலே வச்சுட்டு இப்போது அந்த பைப்பிங் அட்டாச் பண்ண ஸ்டிச் பண்ணாங்க பாருங்கள், அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச் என்னது பண்ணிக்கோங்க. அப்போது லைனிங் ஆனது அட்டாச்சிங் ஆனது ஆகிடுது. இப்போது அந்த லைனிங்கு திருப்பி போட்டுட்டு நம்மளுக்கு பாடி மார்ஜின் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த பீஸுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங் ஆனது பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பைப்பிங் பக்கத்துலவே ஒரு ஸ்டிச் என்னது பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த பைப்பிங் என்னது ஒரே அளவு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்போது அதை நடுவுக்கு என்னது ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பேக்கு பின்னால் டாட் வந்து நான் பிடிச்சின்னு இருக்கிறேன். இந்த மெஜர்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு விடுத்து இருக்கும், 2.5 இன்ச் ஆனது லென்த் ஆனது இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இது எடுத்து சைடுக்கு ஆனது வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேட்டர்ன் ஆனது எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு பின்னாடி எந்த மாதிரி ஷேப் வேணுமானது இங்கே ஆனது கட் ஆனது பண்ணிக்கோங்க. அப்புறமா பேப்பர் கேன்வாஸ்ன்னு எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம என்ன பேப்பர் கட் பண்ணாமோ சேம் அதே மாதிரி பேப்பர் கேன்வாஸ் ஆனது கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் ஆனது கட் பண்ணிக்கோங்க. இப்போது பாடி அண்ட் லைனிங் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன் நான். இது டிரான்ஸ்ஃபரமாக இருக்கிறது, அதனால தான் 2 எடுத்துருக்கிறேன். இப்போது நம்மளுக்கு பேப்பர் கேன்வாஸ் எவ்வளோ இருக்குதோ அது சுத்தாக ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு டைரெக்டாக பேப்பர் கேன்வாஸு ஃபோல்ட் ஆகக்கூடாது, டைரெக்டாக நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரம் இல்லைன்னா சாரீ ஃபேப்ரிக்கு నేను டைரெக்டாக ஒரே பீஸ் என்னதில் ஸ்டிச் అనేది பண்ணிக்கோங்க, லைனிங்கு தேவையில்லை. இது கரெக்டாக பேப்பர் கேன்வாஸு ஃபோல்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த 3 பீஸுமே ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் 3 பீஸுமே ஒரே அளவு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இப்போது பாடி என்னது எடுத்துருக்கிறேன் நான். பாடி எடுத்துகிட்டு அது நடுவுக்கு என்னது ஃபோல்டிங் என்னது பண்ணிவிட்டு மார்க் என்னது கரெக்டாக பண்ணிக்குவேன். இந்த சென்டர் தான் நம்மளுக்கு கரெக்டாக தேவைப்படுது. இப்போது ரெடி பண்ண முடியல அந்த பேட்ச் என்னது டைரெக்டாக டாப் சைடு என்னது வச்சுட்டு நான் அட்டாச்சிங் என்னது பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே ஒரே அளவு வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கொண்டு இந்த சென்டர் பீஸ் என்னது அட்டாச்சிங் என்னது பண்ணணும் நம்மளும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது இல்லை அந்த பேட்ச். அதனால தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டை நம்ம முதல்ல வந்து கேல்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் என்னது அட்டாச்சிங் என்னது பண்ணணும் நாம. ஓகே, இந்த மாதிரி 3 பீஸுமே அட்டாச்சிங் என்னது பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 பீஸுமே அட்டாச்சிங் ஆனது ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸு கட்டிங் ஆன ஸ்டிச்சிங் ஆனது கம்ப்ளீட் ஆனது ஆயிடுச்சு. இப்போது இந்த பேட்சு 3 பீஸுமே ஜாயிண்ட் வந்துருக்குது இல்லையா மேலே, அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் ஆனது நான் வச்சுடுவேன். ஏன்னா அங்கே கச்சாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் ஆனது ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கட்டிங்கில் ஆகட்டும் ஸ்டிச்சிங்கில் ஆகட்டும் ஏதான டவுட் இருந்தான்னா எனக்கு ஒரு கமெண்ட் என்னது பண்ணிங்க. உங்களோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை என்னது நான் கொடுக்குறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சான்னா லைக் என்னது பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.